ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எனக்கு புரியுது. எதுவுமே தெரியாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எல்லாம் தெரிஞ்ச பிறகு, அதுவும் நமக்கு சொந்தம்னு யாருமே இல்லைங்கிறது தெரிஞ்ச பிறகு மனசு கண்டிப்பா சங்கடப்படதான் செய்யும். எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல பரத். ஆரம்பத்துல இருந்தே யாரும் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நான் எவ்வளவு மறுத்தும் எவ்வளவு சொல்லியும் நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் கன்வின்ஸ் பண்ணி என்னை சிங்கப்பூருக்கு அமுச்சு வச்சீங்க. இப்ப என்னாச்சு? நான் சொன்னது தானே உண்மை. சரி, ஏன் பரத், ஃபியூச்சர்ல ஏதாவது நடந்துடுமோன்னு பயந்து என்ன அமுச்சு வச்சீங்களா? பூஜா, சினிமாக்காரனுக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான். இதுல புதுசா பிரச்சனை வரும், நான் என்ன பயப்பட போறான்? நான் சொல்றது உங்களுக்கு வேடிக்கையா கூட இருக்கும். மிலிட்டரிக்காரங்க கூட சில சமயத்துல பயப்படுவாங்க. ஆனா சினிமாக்காரங்க பயப்படவே மாட்டாங்க. எதுக்கும் துணிஞ்சவங்க சினிமாக்காரங்க. நான் என்னதான் உங்களுக்கு இப்ப பாதுகாப்பு இருந்தாலும், ஒரு பொண்ணுக்கு உண்மையான பாதுகாப்புங்கிறது அவங்க அப்பா அம்மா கிட்டதான். அந்த அரவணைப்பு ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா கிடைக்கணும். அதுதான் நிரந்தரம். அது உங்களுக்கு கிடைக்கணுங்கிற காரணத்துக்காக தான் நான் உங்களை சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சேனே தவிர, மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனை வரும்னு பயந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது.